தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ ஒப்படைச்சிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நேரடியா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். சார், உங்களுடைய கருத்து? விஜயனுடைய வருகையின் பொழுது அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், பெருந்தலைவர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் முன்னிலைப்படுத்திய பொழுது உள்ளபடியே நானும் கூட மகிழ்ந்தேன், வரவேற்றேன். ஒரு இடதுசாரி அரசியலை அல்லது திராவிட இயக்க சிந்தனையோடு கூடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒருவர் வருகிறார், வரட்டும், வாழ்த்துக்கள் என்று உளப்பூர்வமாக வாழ்த்திதான் வரவேற்றேன். ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய மிக மலினமான, மிக மலிவான, எந்த அடிப்படை அறிவுமற்ற, அரசியல் அறிவுமற்ற அவருடைய செயல்பாடுகள் பெரும் விரக்தியையும், என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவருடைய பாரதிய ஜனதா கட்சியும் RSSம் தான் அவரை இயக்குகின்றன என்பதையும் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தேன். ரெண்டே கேள்வி சார். நீங்க அவருடைய ஆர்ப்பாட்டத்தை நானும் பார்த்தேன். ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க அஜித்குமார் அம்மாவிற்கு சாரி சொன்னீர்களே அப்படின்னு முதலமைச்சரை பார்த்து கேட்டுவிட்டு சொல்கிறார், நீங்கள் லாக்அப் டெத்ல இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் லாக்அப் மரணங்களால் இறந்து போனவர்கள் என்று சொல்லக்கூடிய 24 பேருக்கும் நீங்கள் சாரி சொன்னீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கிறார். நான் அதே கேள்வி விஜயை பார்த்து கேட்கிறேன், அஜித்குமார் மரணத்திற்காக இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்திய விஜய் அவர்கள் அதிமுக ஆட்சியில நடத்த மாட்டார், அதிமுக ஆட்சிக்கு கேட்க மாட்டார், அதை விட்டுருங்க. திமுக ஆட்சியிலேயே இதற்கு முன்பு நடந்த லாக்அப் மரணங்களுக்காக ஏன் விஜய் ஆர்ப்பாட்டம் நடத்தல? அவர் கேட்கிறாருல, நீங்க சாரி கேட்டீங்களான்னு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற விஜய் அஜித்குமார் மரணத்திற்கு பிறகு மற்ற 24 குடும்பங்களையும் அழைத்து வந்து ஆறுதல் சொன்ன விஜய் ஏன் அந்த 24 குடும்பங்களுக்கும் அப்பவே போல? நீங்களும் அஜித்குமார் இறந்த பிறகுதானே சார் களத்துக்கு வந்திருக்கீங்க. அப்ப நீங்க முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன துப்பு இருக்குது, திராணி இருக்குது, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எனக்கு புரியவே இல்லை. இன்றைக்கு அவர் பேச்சு முழுக்க வன்மத்தின் வெளிப்பாடாக மட்டும்தான் இருக்கு. ஒரு மரணம் நடந்திருக்கிறது, லாக்அப் படுகொலை, அது அட்ராசிட்டி, காவல்துறை அட்ராசிட்டி. காவல்துறை பொறுப்பெடுத்து, காவல்துறையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் பொறுப்பெடுத்திருக்கிறார். அவர் சாரி கேட்கிறார். உடனடியாக வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுகிறது. அவங்க மேல கிரிமினல் வழக்கு தமிழ்நாடு அரசே பதிவு செய்கிறது. எல்லாமே அடுத்தடுத்து மிக வேகமாக நடந்தது. 6 பேர் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. உடனடியாக ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உத்தரவிடப்படுகிறது. கோர்ட்டில் அவங்க கேட்கின்ற போது அரசுகிட்ட கேட்டு கூட சொல்லுங்க, சிபிஐ விசாரணை கொடுக்கலாமா என்று கேட்டபோது இல்ல, சிபிஐ விசாரணைக்கு தயார் என்று நீதிமன்றத்தில் தமிழ்நாடு வழக்கறிஞர்கள் சொல்லுகிறார்கள். நீதிமன்ற உத்தரவிற்கு முன்பாகவே சிபிஐக்கு வழக்கை ஒப்படைத்து விடுகிறது அரசு. என்ன நீங்க எனக்கு கொஞ்சம் லாஜிக்கா சொல்லுங்க. நான் இப்ப கேட்கிறேன் சார், விஜய் இந்த இடத்துல முதலமைச்சராக இருக்கிறார் சார். விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகி விடுகிறார். ஒரு லாக்அப் டெத் நடந்துடுச்சு. விஜய் என்ன செய்வார் எனக்கு சொல்லுங்க. இப்ப முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கைகளை தாண்டி விஜய் என்ன செய்வார்? இல்ல நீங்க யாராவது நம்புறீங்களா? விஜய் கட்சிக்காரங்க நம்புறாங்களா? விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா ஒரு பிட்பாக்கெட் சம்பவம் நடக்காது, ஒரே ஒரு லாக்அப் டெத் கூட நடக்காது. அப்படி யாராவது நம்புறீங்களா? இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் யார் ஆட்சியிலும் நடக்கும். அந்த கிரைம்ஸுக்கு அந்த அரசு என்ன பொறுப்பெடுத்துக் கொள்கிறது, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறது, கிரைம் நடந்த பிறகு அதை எப்படி அணுகுகிறது அப்படிங்கறதான் பார்க்கணும். நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சார். அனிதாவினுடைய மரணத்திற்காக, நீட்டினால் படுகொலை செய்யப்பட்ட அனிதாவின் மரணத்திற்காக நீதி கேட்டு அனிதா வீட்டிற்கு நடிகர் விஜய் அவர்கள் சென்றார். மகிழ்ந்தேன், வாழ்த்துகிறேன், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதற்கு பிறகு நீட்டினால எத்தனை பிள்ளைங்க சேர்த்துச்சு? எல்லார் வீட்டுக்கும் ஏன் சார் விஜய் போல? நீ கேட்கிறாருல, அஜித்குமார் வீட்டுக்கு மட்டும் நீங்க சாரி சொன்னீங்க, எல்லா வீட்டுக்கும் ஏன் சாரி சொல்லலன்னு கேட்கிறாருல. இப்ப நான் கேட்கிறேன், அனிதா வீட்டுக்கு மட்டும் போன விஜய் ஏன் அதன் பிறகு நீட்டினால் செத்த குழந்தைங்க வீட்டுக்கு போகல? ஏன்னா எதுவும் மீடியா வெளிச்சத்துக்கு ஆகல. அனிதாவினுடைய மரணம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துச்சு, விஜய் போனாரு. அஜித்குமார் மரணம் மீடியா வெளிச்சத்துக்கு வந்துச்சு, விஜய் போனாரு. அப்புறம் நீங்க உங்களுக்கு என்ன கேட்கறது ரைட்ஸ் இருக்குது? இப்போ அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துக்காக குரல் கொடுத்த விஜய் அதன் பிறகு ஒரே வாரத்தில் ஐஐடியில ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. எங்க இருந்தீங்க? ஷூட்டிங்லையா? ஏன் கண்டிக்கல? சார், விஜய் மிகவும் மலிவான அரசியல் செய்கிறார் அப்படின்ற வரையும் முன் வச்சிருக்கீங்க. இணைப்பில் பேசுமைக்காக நன்றி திரு செந்தில்வேல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.